Hi friends, welcome to any illam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காளான் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க காளான் இருந்துச்சுனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இத ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க சிக்கன், மட்டன் குழம்பு எல்லாத்தையும் வந்து மறந்துடுவீங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு panல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானோனையும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா அதே அளவுக்கு 3/4 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இப்போ வந்து வதக்கியாச்சு. இத ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். அடுத்ததா ஒரு குக்கர்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோனே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனோனையும் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக. தக்காளி நல்லா நம்மளுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 2 ல இருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். காளான் வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேணாம், அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு சின்ன லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்து வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம லிட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. காளான் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கலந்துக்க போகிறோம். எல்லா பேஸ்ட்டுமே நம்ம வந்து கலந்துடலாம், கரெக்டாக இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். அடுத்ததாக இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட்டை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறோம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோனையும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு காளானும் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக இது மேலே கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான காளான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் மட்டன் பக்கமே போக மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை விடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.